ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற சாப்டர்ல இது வந்து 5th சாப்டரா இருக்கும். இந்த ஆயத்தொலை வடிவியல்ங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். அதுல ஒரு சம் சொல்ற பாருங்க. இது வந்து பயிற்சி 5.1ல 5வது சம்ல ஃபர்ஸ்ட் சம்மா இருக்கும். இது எப்போல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஜூன் 2023, ஏப்ரல் 2024, ஜூலை 2025ன்னு 3 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்ன சம்முனா 4 புள்ளிகள் கொடுத்துட்டு நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிற சம்மு தான். இதே மாதிரி ஒரு சம் ஆல்ரெடி போட்டிருக்கு, அந்த சம்மை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை முதல்ல இந்த மாதிரி ஒரு ரஃபாக ஒரு கிராஃப்ல நம்ம மார்க் பண்ணி அதை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கு. இதில் இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா -9, -2, எக்ஸில் -9, ஒய்ல -2. ஸோ இந்த இடத்துல இருக்கும் -9, -2. அடுத்த புள்ளி -8, -4னா எக்ஸில் -8, ஒய்ல -4 போது இந்த இடத்துல இருக்கும் -8, -4. அடுத்த புள்ளி 2, 2னா எக்ஸ்லையும் 2, ஒய்லையும் 2. ஸோ 2, 2 இங்க இருக்கும். அடுத்த புள்ளி 1, -3னா எக்ஸ்ல 1 இங்க இருக்கும், ஒய்ல -3 இங்க இருக்கும். ஸோ 1, -3. ஸோ இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு நாற்கரம் கிடைக்குது பாருங்களா, ஒரு குவாட்ரிலேட்டர் கிடைக்குது இல்லையா. ஸோ இதோட பரப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கிறதுக்காகத்தான் இந்த படம் வரைகிறது. இதுல நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கலாம், அதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கணும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2, 2 நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கிறேன். ஸோ 2, 2. அடுத்த பாயிண்ட் என்னன்னா -9, -2. அடுத்த பாயிண்ட் என்னன்னா -8, -4. அடுத்த பாயிண்ட் 1, -3. இதுல x1, y1, x2, y2, x3, y3, x4, y4ங்கிறத குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நாற்கரத்தின் பரப்போட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 இன்டூ x1, y1, x2, y2, x3, y3, x4, y4, x1, y1 இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இதுல நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுங்க. நீங்க மோஸ்ட்லி ஈக்குவல் டு நேர் ஈக்குவல் டு வர மாதிரியே எழுதுங்க, அப்பதான் சம் நீட்டா இருக்கும். ஸோ 1/2 இன்டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் 2, 2. ஸோ x1, y1 என்னன்னா 2, 2. x2, y2 என்னன்னா -9, -2. x3, y3 என்னன்னா -8, -4. x4, y4 என்னன்னா 1, -3. அடுத்த பாயிண்ட் என்னன்னா 2, 2. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் பண்ணிட்டு இதே மாதிரி ஆரோஸ் போட்டுக்கங்க, அப் ஆரோ, டவுன் ஆரோ எல்லாமே போட்டுக்கங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1/2ங்கிறத எழுதிட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுல மறுபடியும் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி மேல இருந்து கீழே, அதாவது டவுன் ஆரோ இருக்குது பாத்தீங்களா, அதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும். மைனஸ் போட்டுட்டு திரும்ப கீழே மேல போறதுல, அதாவது அப் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும். ஸோ பெருக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெண்டுலயுமே பிளஸ் இருந்ததுன்னா பிளஸ் தான், ஒண்ணுல மட்டும் மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் சைன் வரும். நம்பர் எப்பவும் போல மல்டிப்ளை பண்ணிருங்க. ரெண்டுமே மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். சரிங்களா? ஸோ பாருங்க 2, 2, 4, மைனஸ் சைன் இருக்கிறதுனால -4, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், 9, 36, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், 8, 24, 2, 2 எந்த சைன் இல்லைன்னா பிளஸ்ன்னு அர்த்தம். மைனஸ் திரும்ப கீழ இருந்து மேல போறத பெருக்குங்க. 2, 9, 18, மைனஸ் சைன் இருக்கிறதுனால -18, 2, 8, 16, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ங்கிறதுனால +16. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 நாள் 4, மைனஸ் சைன் இருக்கிறதுனால -4, 3, 2, 6, மைனஸ் சைன் இருக்கிறதுனால -6. சரிங்களா? ஸோ மேல இருந்து கீழே வரதெல்லாம் பெருக்கி ஒரு பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கிறேன், மைனஸ் போட்டு கீழே இருந்து மேல போறதெல்லாம் பெருக்கி இன்னொரு பிராக்கெட்டுக்குள்ள எழுதியிருக்கேன். சரிங்களா? இதுல நான் போன சம்ல என்ன சொல்லியிருப்பேன்னா, இதை தனியா சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க, இதை தனியா சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரெண்டையும் நான் சொல்லியிருப்பேன். அப்படியும் செய்யலாம். இதுல இன்னொரு மெத்தட் சொல்ற பாருங்க. இதை அப்படியே எழுதிக்கணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பருக்குமே இந்த மைனஸ் காமன் இல்லையா, ஸோ மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது எல்லாமே சைன் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கூட போட்டுக்கலாம். ஸோ எப்படி பண்றேன்னு பாருங்க. 1/2 இன்டூ ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன், இந்த பிராக்கெட்டை எடுத்துறேன். ஸோ இதுல இருக்கிறத அப்படியே கீழே எழுத போறேன். அப்ப என்ன இருக்கும், -4, +36, +24, +2ன்னு எழுதிட்டு செகண்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். மைனஸ் இன்டூ மைனஸ் +18, மைனஸ் இன்டூ பிளஸ் -16, இன்டூ மைனஸ் +4, மைனஸ் இன்டூ மைனஸ் +6.
இப்படி எழுதிட்டீங்கன்னா இதுல நிறைய இப்ப மொத்தம் 8 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல எதெல்லாம் பிளஸோ அதெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கீங்க, எதெல்லாம் மைனஸோ அதெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கீங்க. பிளஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தும் போது ஆட் தான் பண்ணணும், மைனஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தும் போதும் ஆட் தான் பண்ணணும். ஸோ என்னன்னு பாருங்க, 1/2 இன்டூ எதெல்லாம் பிளஸ் நம்பர்னு பாருங்க, இது மைனஸ் இதை விட்டுருங்க. 36, 24, 2, 18, 4, 6 எல்லாமே பிளஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணலாம். இது ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. 36, 24 கூட்டினீங்கன்னா 60, 62, 62 8 70, 70 10 80, 80 4 84, 84 மாறும் 90. ஸோ பிளஸ் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 90 வருது. அடுத்து மைனஸ் பாருங்க, இங்க -4 இருக்குது, இங்க -16 இருக்குது. இந்த பக்கம் மைனஸ்ல 4 பேர் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கங்க, இந்த பக்கம் மைனஸ்ல 16 பேர் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கங்க. ரெண்டுமே மைனஸ்னா ஒன்னு சேர்த்திடணும். ஒன்னு சேர்த்துனா இப்ப எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 20 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட மைனஸ் சைன் தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா -20. சரிங்களா? ஸோ 90ல இருந்து 20 கழிச்சிடுங்க. 90ல இருந்து 20 கழிச்சிங்கன்னா 70. இப்ப இதை ரெண்டால கேன்சல் பண்ணணும். ஸோ 35 சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் இந்த நாற்கரத்தோட பரப்பு.